உள்ள வரலாமா எத்தனை பேர் வந்திருக்காங்க? என்ன நடந்தது? நேற்று நைட்டு ஓஎம்ஜி பார் மிஷன் ஸ்ட்ரீட்டு அங்கே இந்த பாரில் நேற்று நைட்டு நடந்த அந்த இஷ்யூவில் 2 குரூப்புக்கு சண்டை. கொஞ்சம் வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பையனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு மேலே. அதே மாதிரி இன்னும் நிறையா டூரிஸ்ட் உள்ளே இருந்திருக்காங்க. அப்போ அங்கே நடந்த சண்டையில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பவுன்சர்ஸ் மூலமாக, அப்புறம் பாரோட ஸ்டாஃப் மூலமாக அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் அனுப்பும்போது அவங்களுக்குள்ளே வந்து இஷ்யூ, எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்களை வெளியில் அனுப்பலாம் அப்படின்ட்டு வந்து அதில் அஜிடேட்டடு. அதில் வந்து அந்த ஸ்டஃபில் வந்து ஒரு சர்வீஸ் கேப்டன் அவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒன் ஆஃப் த அந்த பையனை வந்து குத்திட்டாங்க. ஸோ விசாரித்தப்போ அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் வந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறம் அந்த பையனை இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து டாக்டர் டூரிங் ட்ரீட்மெண்ட் வந்து அவனை டெத் ஆகிட்டாப்ல அப்படின்றது டிக்ளேர் பண்ணாங்க. பேர் வந்து மௌசிக், நேட்டிவ் சிவகங்கை, எஸ்ஆர்எம் காலேஜ் சென்னையில் வந்து செகண்ட் இயர் எம்சிஏ படிக்கிறாப்புல. ஸோ நம்ம அதில் வந்து ஃபர்தராக நம்ம பப்பு ஓனரு ப்ளஸ் அந்த யார் ஸ்டார்டிங் பண்ணாங்களோ குத்துனானோ அவரே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரிட்டைன் பண்ணிட்டோம். மற்றபடி இந்த பப்பு எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வழக்கில் எத்தனை பேரை சேர்க்குறோம்? இப்போ கத்தியால் குற்றர் மட்டும் வழக்கில் சேர்க்கணுமா, இல்லை எத்தனை பேர் கூடுதலாக ஏதாவது வழக்கு? இல்லை யாரெல்லாம் இதில் இன்வால்வ்டோ நம்ம பேஸ்டாக அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நம்ம ஃபுட்டேஜ் பார்த்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். யாரெல்லாம் இந்த ஸ்கஃபலில் இன்வால்வ்டோ எல்லாரையும் நம்ம கத்தியால் குற்றது பவுன்ஸரா இல்லை ஓட்டர் வெளியே? சொல்லுங்கள். கத்தியால் குற்றது பவுன்ஸரா ஓட்டர் வெளியே? அது சர்வீஸ் கேப்டன். சர்வீஸ் கேப்டனா உடனே கிச்சனில் ஒர்க் பண்ணுவாங்க? கிச்சனில் இல்லை, இந்த சர்வீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறப்பையும் சர்வீஸும் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுறவங்களையும் மேனேஜ் பண்ணுவாங்க. சிகிச்சை பெற்றவர் எப்படி இருக்காரு? சிகிச்சை இப்போ வந்து அவர் வந்து இப்போ வந்து பேச முடியாத நிலைமையில் தான் இருக்காரு. அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் சி.